ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வின்டர் அனிமல். இதை எழுதினவங்க ஹென்ரி டேவிட் தியாரோ. இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர், ஃபிலாசபர் அண்ட் ஆல்சோ நேச்சுரலிஸ்ட். இந்த பர்டிகுலர் ஒர்க் இது வந்து ஒரு செப்பரேட் ஒர்க் கிடையாது. வால்டன் பாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இவரோட ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு செப்பரேட் பீஸ் தான் இது. இது வந்து சாப்டர் 15, ஓகேவா? 1854 இது பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த ஒர்க்கில் கம்ப்ளீட்டாக நேச்சரை பற்றி தான் ஃபுல்லாகவே எழுதியிருப்பார். இந்த வின்டர் அனிமல் அப்படின்றதுல வந்து அமெரிக்காவில் இருக்கிற நான் மைக்ரேட்டட் அனிமல்ஸ் அண்ட் பேட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ டோட்டலி இதில் 15 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரோசன் பாண்ட், ஒரு பாண்ட் ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரீஸ் ஆகி போய் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு அது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பாண்ட்டாக இருக்கும்போது அதில் ஒன் வே மட்டும்தான் இருக்கும். நம்ம அது வழியாக ட்ராவல் பண்ணி எங்கேயாவது போக முடியும். ஆனால் அது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணால் அதில் வந்து ட்ராவல் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது நிறைய ஷார்ட் அண்ட் நியூ ரூட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம அந்த இடத்த பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த சரௌண்டிங் லேண்ட்ஸ்கேப் பார்க்கும்போது அதை இன்னொரு இடத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. பஃபின் பே அப்படின்னு சொல்லப்படுற பஃபின் ஐலாண்டில் இருக்கிற, அதாவது நியர்லி ஆர்டிக் ஓஷனோட மார்ஜினில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். அந்த ஐலாண்ட் மாதிரி இந்த இடம் இப்போ பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்லி அந்த பாண்ட் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிட்டு, ஸோ அந்த இடத்துல நம்மளால் நடக்கக்கூட முடியும். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்குது. தென் இப்போ ஆத்தர் வந்துட்டு ஃப்ளிண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாண்ட்டை வந்து கிராஸ் பண்ணி நடந்து போகிறாரு. அங்கே போகும்போது இவருக்கு தெரிய வருது, லிங்கன் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹில்ஸ் வந்து இவரை சுற்றி அது ரைஸ் ஆகி அது இருக்கிறத இவரால் பார்க்க முடியுது அப்படின்றத சொல்கிறாரு. தென் இவர் என்ன நோட்டீஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃபிஷர் மேன் வந்துட்டு நிறைய ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணி கொண்டு போகிறாரு. உல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபிஷ்ஷை வந்துட்டு அவர் கேட்ச் பண்ணியிருக்கிறாரு. அதை கொண்டுட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரத்தில் சில டாக்ஸ் வந்து மீனை பார்த்தா நாயெல்லாம் பின்னாடியே வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சில டாக்ஸ் வந்து டிஸ்டன்ஸில் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதையும் அவர் பார்க்குறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கூஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு பாண்ட் அங்கே இருக்குது. அந்த பாண்ட்டுக்கு பக்கத்தில் மஸ்க்ராட்ஸ். இந்த மஸ்க்ராட்ஸ் அப்படின்றது இட்ஸ் லைக் லார்ஜ் சைஸ் ஆஃப் ரேட் மாதிரியும் இருக்கும், ஸ்குரல்ஸ் மாதிரியும் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜைஜான்டிக் ரேட்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல இருக்குது. அதுக்கான கேபின்ஸ், ஓன் கேபின்ஸை அதுவே பில்ட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல யாராவது வந்தாங்கன்னா சடனாக அந்த கேபின்குள்ளே போயிடும். யூஸ்வலி அது வந்து ரேட்ஸோட ஹேபிட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுக்கான கேபின்ஸ் எல்லாமே அது கட்டி வச்சிருக்கு. அது எல்லாமே ஐஸுக்கு நடுவில் தான் அந்த கேபின்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ அதுவுமே இந்த மாதிரி நல்ல கூலான ஒரு டெம்பரேச்சரில் வாழக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவர் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது எந்த ஒரு ரேட்ஸுமே அங்கே இல்லை. ஸோ ஹியூமன் வராங்கன்றது தெரிஞ்சு மேபி அது ஃபர்ஸ்டே அலர்ட்டாக உள்ளே இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. எந்த ரேட்டையுமே இவரால் பார்க்க முடியல, பட் அதோட கேபின்ஸ் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வால்டன் பாண்ட் வந்து கம்ப்ளீட்லி அது ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு. நாட் ஓன்லி ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு அப்படின்னா உள்ளே அது வாட்டரியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லை, கம்ப்ளீட்டாக அது ஃப்ரீஸ் ஆகிட்டு. ஸோ அது ஃப்ரீஸ் ஆனதுனால இப்போ நம்ம அது மேலே நடந்து போக முடியும் அண்ட் ஸ்கேட்டிங் கூட பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது ஃப்ரீஸ் ஆகிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக அது ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வரான்மெண்ட் அது க்ரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே நேரத்துக்கு சம்டைம்ஸ் ஸ்கேரியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரைட்டன்ட் ஃபீலிங்கும் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவுல்ஸ் எல்லாமே ஒரு மெலோடியஸ் டோனில் அது பாட்டு பாட ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அவுல்ஸ் சிங்கிங் அப்படின்றது லிட்டில் பிட் கான்ட்ராஸ்ட் இல்லையா? ஸோ அவுல்ஸ் வந்து ஒரு மெலோடியஸ் சாங் பாடுறது வந்துட்டு அன்யூஷுவலாக இருக்குது, கேட்காத ஒரு விஷயம். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் அவுல்ஸ் பாட்டு பாடுறத கூட நம்மளால் கேட்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த சவுண்டு வந்து இவருக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது வந்து இவருக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு பிளேஸ். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி அவர் அதை விசிட் பண்ணுறதுனால இந்த சவுண்ட் எனக்கு ரொம்பவே ஃபெமிலியராக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இதை எப்போ அவர் கேட்பார் அப்படின்னா, வின்டர் டைமில் நைட்டில் எப்போவுமே இந்த சாங் எனக்கு கேட்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எர்த்லேருந்து வர்ற சவுண்ட் ஒரு கிட்டார் ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு வந்துட்டு கேட் அவுல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அவுல் இருக்குது. அது வந்துட்டு கூஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேர்டோட அந்த லவுட் சவுண்டுக்கு ரிப்ளை பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது ரெண்டுமே மாற்றி மாற்றி, அந்த அவுலாக இருக்கட்டும், அந்த கூஸ் அப்படின்ற பேர்டாக இருக்கட்டும், அது ரெண்டும் க்ரியேட் பண்ணுற அந்த சவுண்டு வந்து ஒரு த்ரில்லிங் ஃபீல் கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க.
ஒரு ஃபாரஸ்ட்க்கு நடுவுல இவரு இருக்கிறாரு. அங்க ஒரு பாண்ட் இருக்கு. நெறைய அனிமல்ஸ் அண்ட் பேட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் மாத்தி மாத்தி சவுண்ட் குடுக்கும்போது, அது ஒரு த்ரில்லிங் ஃபீல் குடுக்குது அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அந்த சவுண்ட் வந்து அந்த வுட்ஸ் ஃபுல்லாவே அது எக்கோ அடிக்குது. ஸோ ஒரு ஒரு ரஃப் ஃபீல் அது குடுக்குது அப்படின்றத சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாண்ட் ஃபுல்லாவே அது ஐஸால கவர் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ஷார்ப், லவுட் சவுண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணுது. வென் இட்ஸ் கிராக்கிங். ஸோ அது கிராக் ஆகும்போது, அதில ஒரு ஹியூஜ் அண்ட் ஷார்ப் சவுண்ட் ஒண்ணு கிரியேட் ஆகுது. ஒரு ஹியூஜ் ஆப்ஜெக்ட் வந்து கிராக் ஆகும்போது, அந்த சவுண்டும் அதுக்கேத்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த கிரவுண்டா இருக்கட்டும், அந்த ஐஸா இருக்கட்டும், எல்லாம் கிராக் ஆகும்போது ஒரு ஹியூஜ் சவுண்ட் அது மேக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்லெஸ் மூவ்மெண்ட். எப்பவுமே அதில மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கு. எப்பவும் அது அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரியே இல்ல. சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் அதில இருந்துட்டே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பியூட்டிஃபுல்லான அட்மாஸ்ஃபியரில் சில பேட் கிரியேச்சர்ஸ் கிரியேட் பண்ணுற அந்த சவுண்ட்ஸாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவருக்கு ஒரு பேட் ட்ரீம்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எதுவுமே பேட் அனிமல், பேட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே அதோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி அது சவுண்ட்ஸ் மேக் பண்ணுது. அது சம்டைம்ஸ் ஹியூமனுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாக்ஸஸ், நிறைய ஃபாக்ஸ் வந்துட்டு அது சவுண்ட்ஸ் மேக் பண்ண ஆரம்பிக்குது. ஃபாக்ஸஸோட சவுண்டும் கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும் இல்லையா? அதோட வாய்ஸ், அதோட அந்த சவுண்டுமே ரொம்ப ஒரு வைல்டு வாய்ஸா இருக்குது. ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா, ரொம்ப லவுடியா அதுவுமே சவுண்ட் மேக் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் அது வந்து ஒரு கேம் ஆஃப் ஹண்டிங். ஃபாக்ஸ்னாலே அது ஹண்ட் பண்ணி தான் சாப்பிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த ஹண்டிங்க்கு அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கு அப்படின்னும், அதுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ரீனஸை தேடி அது ஓடிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெட் கலர் ஸ்குரில்ஸ். நம்ம ஸ்குரில்ஸ் வந்து ரெட் கலரில் பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற நிறைய அனிமல்ஸ் வந்து அமெரிக்காவில் மட்டுமே இருக்கக்கூடிய நான் மைக்ரேட்டிவ், அது வேறு எங்கேயும் மைக்ரேட் ஆகி போகாத அனிமல்ஸ் அண்ட் பேட்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது அமெரிக்காவோட அந்த ஸ்பெஷாலிட்டி, அங்கே இருக்கிற பியூட்டியை வந்து சொல்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த ரெட் ஸ்குரில்ஸ் எல்லாமே அதுதான் இந்த பொயட்டை வந்து எழுப்பி விடுது. காலையில் ஆச்சுன்னா அந்த விடியற்கால டான் அந்த டைம்லேயே வந்துட்டு பொயட்டை எழுப்பி விடுறதெல்லாம் அந்த ரெட் ஸ்குரல்ஸ். எப்படி அப்படின்னா, அது வந்து குட்டி குட்டி வேலை பண்ணிகிட்டே இருக்கும், சவுண்ட்ஸ் மேக் பண்ணிகிட்டே இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து இவரை வந்து எழுப்பி விட்டுடுச்சு. அவர் எழுந்த உடனே அதை நோட் பண்ணுறாரு. அதுங்க என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கே இருக்கிற கார்ன்ஸ், நிறைய கார்ன் அங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஒன்றா சேர்ந்து கலெக்ட் பண்ணுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்குது. ஸோ அதோட ஆக்ஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஜெய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அது ஒரு கைண்ட் ஆஃப் பேர்ட். ஓகேவா? ஜெய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேர்ட். அந்த பேர்டும் இந்த ஸ்குரல்ஸ் கீழே போட்ட நிறைய கார்ன்ஸை வந்துட்டு அந்த பேர்டு வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கு. சில கார்ன் பீசஸ் எல்லாம் இந்த ஸ்குரல்ஸ் மிஸ் பண்ணும் இல்லையா? அது எல்லாத்தையும் இந்த பேர்டு வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அது ரொம்ப டைனியான ஒரு பேர்டு. ஸோ அது வந்து இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அதால் சாப்பிட முடியாது. ஸோ அந்த கார்ன் பீசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக அதால் எந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அதை மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் இவர் நோட் பண்ணுறாரு. தென் சிக்காட் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டைனி பேர்டு. அதுவும் ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். அந்த பேர்ட்ஸ் வந்து மல்டிபிள் பேர்ட்ஸ் கேதர், அதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருது. அதுக்கு சில ஃபுட்ஸ் வந்துட்டு இந்த பொயட் சாப்பிட்டுட்டு மிச்சம் போட்டதாக இருக்கட்டும், இல்லை வேறு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் போட்டதாக இருக்கட்டும், மற்றவங்க கீழே சிந்துற அந்த சாப்பாட்டு எல்லாத்தையும் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட பீக்ஸ், அதோட அந்த வாயோட அந்த எட்ஜு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா? அதை வச்சுட்டு அதை கிராக் பண்ணுது. அதுக்கு கிடைச்ச அந்த க்ரம்ஸ் எல்லாத்தையும் கிராக் பண்ணி, ஏன்னா அது ரொம்ப டைனியாக இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் நீட்டாக உட்காந்து கிராக் பண்ணிவிட்டு, அந்த கிராக் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபுட்டை வந்து அது ரொம்ப ஹாப்பியாக அண்ட் ஆல்சோ கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டுட்ருக்கு. அந்த பேர்ட்ஸுக்கு வந்து பயமே கிடையாது. யாரும் நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோன்ற பயம் அங்கே இருக்கிற எந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், அந்த வெதர் கண்டிஷனாக இருக்கட்டும், எல்லாமே பொயட்டுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு பேர்டு வந்து அதோட விங்ஸை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட குட்டி பேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணுறதை இவரால் பார்க்க முடியுது. தென் அகெயின் ஒரு ஹாரபிள் அண்ட் டெரிபிளான ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அந்த சவுண்ட் வந்து அந்த என்டையர் வுட்ஸ் ஃபுல்லாக அது வந்து எக்கோ அடிக்க ஆரம்பிக்குது. அந்த சவுண்டை கேட்கும்போது இவருக்கு ஒரு டெய்ல் ஒன்று ஞாபகம் வருது. ஒரு ஹண்டரோட டெய்ல் ஒன்று ஞாபகம் வருது. அவர் ஒரு ஃபாக்ஸ் ஹண்டர். அவர் பேர் சாம் நட்டிங். ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹண்டிங் பண்ணிவிட்டு
நெறைய பியர் ஸ்கின் இருக்கு இல்லையா? நெறைய கரடியோட ஸ்கின் எல்லாம் எடுத்து அதுக்கு பதிலா அத எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ரம் வாங்கிப்பாரு. ஸோ அவரு ட்ரிங்க் பண்றதுக்காக தான் ஹண்ட் பண்றாரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வாங்கிப்பாரு. ஸோ அந்த மேன பத்தி நெனச்சு பார்க்குறாரு. அந்த மேன் கிட்ட ஒரு டாக் இருக்கும். அந்த டாக் வந்து ஸ்பெஷலி இந்த ஃபாக்ஸ ஹண்ட் பண்றதுக்காகவே அவரு ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அந்த டாக கூட்டிட்டு தான் அவரு வருவாரு. நெறைய ஹிஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்கு. இந்த டீர், ஃபாக்ஸ் இது எல்லாத்தையும் நெறைய பேர் ஹண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கெங்கலாம் என்னலாம் நடந்துச்சு அப்படின்றது ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில அது எல்லாமே நோட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லேட்டஸ்ட்டா கூட ஒரு டீர வந்து கில் பண்ணி அதோட ஹார்ன்ஸ வந்து ஒரு ரெசிடென்ட்ல பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. ஸோ ஹிஸ்ட்ரியில எல்லாமே இருக்கு அப்படின்றத சொல்றாரு. நெக்ஸ்ட் பொயட் வந்து அங்க இருக்கிற அந்த பீஸ்ஃபுல்லான என்வைரன்மென்ட், அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ், மெலோடியஸ் சாங்ஸ் இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு நிம்ரோட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெர்சன் வந்து ஞாபகத்துக்கு வராங்க. இந்த மேன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மெலோடியஸான மியூசிக் எல்லாத்தையும் லீஃப்லயே மேக் பண்ணுவாரு. ஸோ லீவ்ஸ் வச்சே மியூசிக் மேக் பண்ணக்கூடிய ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக்கல் டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் இப்போ ஆஸ்திரேலியன் பீப்புளெலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ட்ரம்ஸ் இந்த மாதிரியான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அவங்க ஸ்டோன்ஸ் அண்ட் அவங்களுக்கு கிடைச்ச ஸ்டிக்ஸ் வச்சு கூட அழகா மியூசிக்கெல்லாம் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவரும் நேச்சுரலா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா மியூசிக் மேக் பண்ணக்கூடிய ஒரு பெர்சன். ஸோ இந்த சவுண்ட்ஸை கேட்கும்போது அவருக்கு அவரோட ஞாபகம் வருது. தென் அகெயின் இப்போ மிட் நைட் ஆயிடுச்சு. அதே அந்த ஹாரிஃபிக் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது. இப்போ அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஸ்குரில்ஸ் அண்ட் மைஸ், எலியும் அந்த அணிலும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. நட்ஸுக்காக 2மே ஒரே ஃபுட் தான் சாப்பிடும் இல்லையா? ஸோ அந்த நட்ஸுக்காக அது 2ம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. தென் அந்த மைஸ் வந்துட்டு பைன் ட்ரீஸில் வந்து அது ஏறுறதையும் அதில் விளையாண்டுட்டு இருக்கிறதையும் பார்க்குறாரு. ஸோ அந்த மைஸ் இருக்கிறதுனால தான் அந்த ட்ரீஸ் வந்து இன்னும் நிறைய அது அடர்த்தியாக வளராமல் அது தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதோட விதை கீழே விழுந்த உடனே இந்த எலி எல்லாமே அதை சாப்பிட்ரும். ஸோ அடுத்த மரம் வளராது இல்லையா? ஸோ அது ரொம்ப டார்க்காக தின்னாக அது வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மைஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டராக அங்கே இருக்கிற ரேபிட்ஸ். ஸோ அந்த ரேபிட்ஸ் எல்லாமே இவர் இருக்கிற வீட்டுக்கு கீழ் போர்ஷனில் தான் அது எல்லாமே ஸ்டே பண்ணியிருக்கிறதாவும், ரொம்ப செப்பரேட்டாக ஒவ்வொன்றும் ஸ்டே பண்ணியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு யுனிக் கிரியேச்சர் மாதிரி இவருக்கு தெரியுது. அது அங்கே இருக்கிற பொட்டேட்டோஸை சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை அதோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யுனிக் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இன்னும் சில அனிமல்ஸ் வந்து ஒரு இண்டிஜீனியஸ் அனிமல்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த வால்டன் பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான அமெரிக்காவில் இருக்கிற பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்பெசிஃபிக்கான அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை பற்றி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.